ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு நான் இனிப்பான ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போறேன். கேசரி பண்றதெல்லாம் பெரிய விஷயமான்னு நீங்க நினைப்பீங்க. பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அது சரியா வராது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கும் பிழைக்காம கேசரி செய்யலாம். நாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்ப்போம். நான் இன்றைக்கு 1 கப் ரவை யூஸ் பண்ணி தான் கேசரி செய்ய போறேன். ஸோ அதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்லுறேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி, 3/4 கப் சுகர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 கப் கீ, 1/4 கப் கஜு, 1/4 கப் ரேசன்ஸ் அண்ட் கலரிங்கும் எடுத்துருக்கிறேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கீயை அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சின்னனா வெட்டி வச்சிருக்கிற கஜுவை அதில் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். அடுப்பை லோவில் வச்சு கஜு லைட் ப்ரௌன் ஆனதும் நான் ப்ளம்ஸை ஆட் பண்ணி அதை வறுத்தெடுக்கிறேன். ப்ளம்ஸ் ஊதி வந்ததும் ரெண்டையும் இப்போ நாங்கள் வெளியில் எடுத்துடுவோம். இப்போ அதே பேனில் மிச்சம் இருக்கிற நெய்யோட நான் மேலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் ரவையை வறுத்தெடுக்க போகிறேன். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு ரவை கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். அதுதான் இதில் முக்கியமானது. இப்போ நான் மேலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ரவை நெய்யில் நல்லா வறுத்தெடுத்தா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காகத்தான் அப்படி செய்கிறேன். இப்படி நாங்கள் ஒரு 6 to 8 மினிட்ஸுக்கு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நாங்கள் ரவையை தனியாக இறக்கி வச்சுடுவோம். 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் தண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரவை கேசரி செய்வதற்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். தண்ணி இப்போ எங்களுக்கு நல்லா கொதிக்க வேணும். அந்த டைமில் கேசரியை இறக்கி வைக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் டிஷ் எடுத்து அதில் பட்டர் பூசி ரெடியாக வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் ஆட் பண்ண வேணும். தண்ணி கொதிக்காமல் நீங்கள் ரவையை ஆட் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கட்டிப்படாமல் கொதிக்கிற தண்ணியில் சேர்ப்போம். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ரவையை சேர்க்கும் போதே கிண்டி கொண்டு இருக்கணும். ஒருவேளை கட்டி பட்டுட்டுண்டா அதை உடைச்சி விட்டுட்டு கிண்டி கொண்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்து வச்சுட்டு ரவையும் நல்லா அவிஞ்சு வந்த அப்புறம் அதில் நான் எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் சீனியை ஆட் பண்ணுறேன். ரவை அவியாமல் நீங்கள் சீனியை ஆட் பண்ணாதீங்க. சீனி போட்டால் ரவை அவியாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேசரி இனிப்பாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் 1 கப் சீனி ஆட் பண்ணி கொள்ளுங்க. சீனி சேர்த்ததும் சீனி உருகி தண்ணி பதத்துக்கு வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை திருப்பி கட்டியாக மாறும். இப்போ நான் கலருக்காக ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலரிங் பிடிக்காட்டி நீங்கள் குங்குமப்பூவும் இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். அப்போ தான் அது நல்ல வாசனையாகவும் கையில் ஒட்டாமலும் இருக்கும். இப்போ நான் கேசரி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பவுடரை அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு ஆல்ரெடி பட்டர் பூசி வச்சிருக்கிற கிளாஸ் டிஷ்ஷில் நாங்கள் கேசரியை இறக்கி விடுறோம். கேசரியை இறக்கினா பிறகு நான் அலுமினியம் ஃபாயிலை யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஷேப் எடுக்கிறதுக்காக மேலால் அமர்த்தி விடுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டி நீங்கள் வாழை இலையில் பட்டர் பூசிட்டு மேலால் அமர்த்தி விடலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரவை கேசரி ரெடியாக இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கும் கேசரி சாப்பிடணும் போல இருக்கா? இந்த ஈஸியான மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட வீட்டில் குயிக்காக கேசரி செய்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாத்திர நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.